विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தத்துவ சமன்வயாசன 4வது சூத்திரம். ரொம்ப நாள் ஆனதுனால என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். இதற்கு முன்னால சூத்திரத்துல சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிற அதிகரணத்துல என்ன சொல்லியிருக்கோம்? பிரம்மத்துக்கு வேதம்தான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம், சாஸ்திரத்தினால்தான் பிரம்மத்தை அறிய முடியும் அப்படின்னு சொன்னோம். அதற்கு மேல சொன்னா வேதம் எப்படி பிரம்மத்தை சொல்லும்? நீங்க சாஸ்திர யோனித்வாதம் சொல்றேன். வேதமானது இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்றதுக்காகத்தானே வந்திருக்க. அது கர்மாவை விதிக்கிறதுக்காகத்தான் வந்திருது. ஒரு மேன்யூல், அது இது பண்ணாது அவ்வளவுதான் சொல்லும். பிரம்மத்தை பத்தி சொல்லணும்னு எப்படி சொல்லும்? அதுக்கு பிரமாணமே இல்லையே அப்படின்னு கேட்ட. அப்ப அதுக்கு சொன்னார், அப்படி இல்லப்பா, வேதாந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து பாருங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன சொல்றதுன்னு எடுத்து பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் பிரம்மத்தை தான் சொல்றது. ஆகையால் அது உபக்கிரம நியாயங்கள்னால முன்னும் பின்னும் நடுவுலையும் பார்த்தோமேனால் பிரம்மத்தை சொல்லும் பொழுது பிரம்மத்தை சொல்லவே இல்லைன்னு சொல்றது சாசம் அல்லவா அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். பிறகு நான் பிரம்மத்தை சொல்லவே இல்லைன்னு சொல்லல, பிரம்மத்தை சொல்றது. ஆனா பிரம்மத்தை இண்டிபெண்டா சொல்லல, கர்மாவுக்கு அங்கமா சொல்லிருக்கு. ஒரு உபாசனம் பண்ணும் பொழுது அது எப்படி உபாசனம் பண்ணுங்க, இப்படி உபாசனம் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றது அப்படின்னு சொன்ன. ஓஹோ, அப்படி சொல்றதுன்னு சொல்றது கூட முடியாதப்பா. ஏன்னா ஜிக்ஞாசிய வைலட்சண்யம் சொல்லியிருக்கோம். ஜிக்ஞாசிய வைலட்சம் தர்மமாக மீமாசையில கர்ம காண்டத்துல பவ்யமான கர்மா பண்ணின பிறகு வரக்கூடியதான ஒரு தர்மத்தை பத்தி அங்கே சொல்லியிருக்கோம். அப்படி அதுக்கும் இங்கேயும் ரொம்ப வித்தியாசம். எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தித்தானே சொல்றது அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை சார். ஏன்னா கர்ம விதி பிரயுக்தமாகத்தான் பிரம்மத்தை சொல்றது. பிரம்மத்தை சொல்லலேன்னு நான் சொல்லல. ஆனா வேதமானது கர்மாவை சொல்லும் பொழுது கர்மாவுக்கு அங்கமாகத்தான் சொல்லும். உங்க சாஸ்திரங்களும் அப்படித்தான் சொல்றா போல இருக்கு. ஆத்மானமேவ லோகம் உபாசீதா ஆத்மேத்யோபாதீதா பிரம்மவேத பிரம்மைவ பவதி இப்படின்னு சொல்லிருக்கு. ஆகையால் இப்படிப்பட்டதான பிரம்மத்தை உபாசனம் பண்றதுனால லோகத்துல தெரியாதும், சாஸ்திரத்தினால மட்டும் அறியக்கூடியதான பிரம்மமானது நமக்கு மோட்சமானது பலமாகலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதோட மட்டும் இல்ல, கர்மாவோட சேர்க்காம வெறுமன பிரம்மத்தை மட்டும் சொல்லேடையானால் அந்த பிரம்மத்துக்கு பிரயோஜனமே இருக்காது. ஏன்னா சித்த வஸ்துவ சொன்னா ஒரு பிரயோஜனம் உண்டா? இருக்கிற பொருளை சொன்னா என்ன பிரயோஜனம்? இதை செய் இதை செய்யாதேன்னு சொன்னா ஒரு செயலை பண்ணினா அதுக்கு பலம் இருக்கும். இருக்கிற பொருளை வெறுமன பார்த்தா என்ன பிரயோஜனம், அறிந்தா என்ன பிரயோஜனம்? பூமியில 7 தீபங்கள் இருக்க, ராஜா போகிறார், இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆகையால் ஒரு பிரயோஜனமும் இல்லாதனால கர்மாவுக்கு அங்கமாகத்தான் பிரம்மத்தை சொல்லணும். இல்ல சார், கயிறு இது கயிறுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு முன்னால பாம்புன்னு பார்த்ததான ஒரு பயம் போறதோ இல்லையோ, அதே போலயே இது பிரம்மம்னு தெரிஞ்சுட்டோமே ஏன்னா சம்சாரம் நிவர்த்திக்கலாமேன்னு பல முறை வேதாந்த கேட்டவாழ கூட கோபம் குறையல, சம்சாரம் குறையல. இத பார்த்து நீங்க எப்படி சித்த வஸ்துவ பார்த்தா போகுது சம்சாரம் போகும்னு சொல்றேன். ஆகையால் நீங்க சொல்றது தப்பு. கர்மாவுக்கு அங்கமாகத்தான் பிரம்மத்தை பிரம்மம் சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை வேதம் சொல்லுமையானால் அது எப்படி சொல்றது? ஒரு கர்மால உபயோகப்படுது அல்லது உபாசனத்துல உபயோகப்படுது அப்படித்தான் சொல்லும் அப்படின்னு பூர்வபட்சத்தை முடிச்ச. அப்புறம் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, கர்ம பலமும் பிரம்ம வித்யா பலமும்
வித்தியாசமா இருக்கு. ஆனா வித்தியாசமா இருக்கிறதுனால கர்மாவில இது எப்படி அங்கமாக சொல்ல முடியும்? இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சாமியமா இருந்தா இதோட சேர்த்து வைக்கும்னு சொல்லலாம். ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருந்தா எப்படி இதை சேர்க்க முடியும் அப்படின்னு. கர்மாவுக்கும் பிரம்மத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? அப்படி விரோதம் இருக்குங்கிற என்னமா விரோதம் இருக்கு அப்படின்னு கேக்குற பாருங்க. கர்மான்னா மனுஷாள் வாச்சிகம், காய்கம், மானசிகம் 3 விதமான கர்மாக்களை பண்றா. 3 விதமான கர்மான்னா எப்படி? நாம் எந்த கர்மாவை பண்ணின போதிலும் அந்த கர்மாவை ஸ்தூல சரீரத்தினால பண்ணலாம், வாக்குனால பண்ணலாம், அல்லது மனத்தினால பண்ணலாம். இந்த 3 விதமான கர்மாக்கள் எல்லாம் அகாதம் பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற சூத்திரத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்துல தர்மத்தை மட்டும் அறிய வேண்டியதில்லை, அதர்மத்தையும் அறியணும். அதர்மத்தையும் அறியணும். தர்மத்தை அறிவது அதை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக, அதர்மத்தை அறிவது அதை விடுவதற்காக. ஆகையால் இப்படிப்பட்டதான 3 விதமான கர்மாக்கள் என்ன, அந்த கர்மாக்களுடைய பலங்கள் என்ன, இவைகள்லாம் இதனால சுக தாரதமியம், சுகத்துல ஏற்றத்தாழ்வு, துன்பத்துல ஏற்றத்தாழ்வு, இவைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி யாகாதிகள் அனுஷ்டானம் பண்றவா மரணானந்தரம் சொர்க்கலோகத்துக்கு போறா, அவன் சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க சுகங்களை அனுபவிச்சு அதை முடிச்ச விட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வர. அதே போலயே உபாசனம் பண்றவா அவ பிரம்மலோகத்துக்கு வரா உத்தராயண மார்க்கத்துல. அங்கேயே இருந்துட்டு அங்கேயே ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறா. இப்படி இந்த கர்மாவனுடைய பலம் பார்த்தேன்னா மேல் லோகத்தை மனுஷ லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு மேலும் மேலும் போக போக சுகங்கள் அதிகமாக இருக்க மனிதன் அங்கே இருக்கிற வாழ்க்கை. ஆகிய கர்மா நல்ல கர்மா அப்படின்னா அதனால வரக்கூடியதான சுகமானது உற்சாவசமாக ஏற்றத்தாழ்வுகளோட கூடியிருக்கு. அதே போலயே பாபகர்மா பண்றவாளுக்கும் மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழே போக போக துன்பம் ஜாஸ்தியா இருக்கு, அவளுக்கு அஜ்ஞானம் ஜாஸ்தியா இருக்கு. இதுலயும் அதிகமான பாபம் பண்ணினவாளுக்கு அதிகமான துன்பம், குறைச்சலா பாபம் பண்ணினவாளுக்கு குறைச்சலான துன்பம். இப்படி கர்ம பலமானது உற்சாவசமாக இருக்கு, ஏற்றத்தாழ்வுகளும் கூடுகிறதா இருக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இப்ப அதுக்கு மேல பார்த்தோம். ததா மனுஷாட்டு நாரக ஸ்தாவராந்தேஷு, மனுஷியாளுக்குள்ளேயே நாரகம் நரகலோகத்துல இருக்கிறவாளுக்கும் மனுஷிலிருந்து ஆரம்பிச்சு நரகலோகம் வரைக்கும், அதே போல மரங்கொடிகள் வரைக்கும் சுகலவா கொஞ்சம் கொஞ்சம் சுகம். சோதனா லட்சண கர்ம சாத்திய ஏவா, சோதனா லட்சணமான விதி, சோதனான விதி, விதியினால சொல்லப்படக்கூடியதான யாதொரு தர்மம் உண்டோ அந்த தர்மத்தினால்தான் என்று அறியப்படுகிறது. தாரதமியேன வர்த்தமான, சில பேர் இப்படி சில பேர் அப்படி, சில பேருக்கு அதிக சுகம் சில பேருக்கு அதிக துன்பம். அதிக சுகம் எப்படி வந்தது? நிறைய புண்ணியம் பண்ணினா நிறைய சுகம். அப்படி ததா அப்படியே ஊர்வகதேஷு அதோகதேஷு தேகவஸ்து, மேல் லோகங்களுக்கு போறவாளுக்கும் கீழ் லோகங்கள்ல இருக்கிறவாளுக்கும் சரீரம் உடையவர்களுக்கு துக்க தாரதமிய தரிசனா, அங்கெங்கே துக்கமானது ஏற்றத்தாழ்வுடன் காணப்படுகிறது. தாரதமிய தரிசனாது தத்தேதோ அதர்மஸ்ய பிரதிஷேத சோதனா லட்சணஸ்ய. எப்படி துக்கம் அதிகமா அவளுக்கு வந்திருக்கு, சில பேருக்கு கொஞ்சமா துன்பம் சில பேருக்கு அதிகமா துன்பம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? தத்தேதோ அதர்மஸ்ய, அவ பண்ணினதான பாபத்தினுடைய விளைவு. அதிகமா பாபம் பண்ணினா அதிகமான துக்கம், கொஞ்சமா பாபம் பண்ணினா கொஞ்சமான துக்கம். தத்தேதோ அதர்மஸ்ய, அதற்கு அந்த துன்பத்துக்கு காரணமான அதர்மம் பாபம். அந்த பாபம் எப்படி வந்தது? பிரதிஷேக சோதனா லட்சணஸ்ய, பண்ணாதேங்கிறதெல்லாம் பண்ணிருக்கான். பிரதிஷேக சோதனா, இது பண்ணுன்னு சொன்னது விதி சோதனை. பிரதிஷேக சோதனா பண்ணாதேன்னு சொல்றது வேணும்னு பண்றது. சில பேர் அப்படித்தான், இது பண்ணப்படாதுன்னு சொன்னா பண்ணித்தான் பார்ப்போமே அப்படின்னு பண்றான். அதனால பிரதிஷேக சோதனா லட்சணஸ்ய தது அனுஷ்டாயினாம் ச தாரதமியம் கம்யதே. இதே அனுஷ்டானம் பண்ணினவாளுக்கு
ஏற்படக்கூடியதான வித்தியாசங்கள் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது உலகத்துல. ஏவம் இப்படி அவித்யாதி தோஷவதாம் கர்மாதர்ம தாரதமிய நிமித்தம் அவித்யா அறியாமை எனக்கூடியதான தோஷம் இருக்கிறவாளுக்கு அவித்யாதேன அவித்யா காம கர்ம அஜானம் அஜானத்தினால ஆசையினால பண்ணக்கூடியதான கர்மா இல்ல அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம் இப்படிப்பட்டதான தோஷங்கள். இதனால தோஷவதாம் தர்ம தாரதமிய நிமித்தம் சரீர உபாதான பூர்வகம் எப்பொழுதுமே சுகமோ துக்கமோ அனுபவிக்கணுமே ஏனால் நமக்கு ஒரு சரீரம் வேணும். சரீரம் இல்லாமல் ஸ்தூல சரீரம் இல்லாமல் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா சுகதுக்கங்கள் எதனால் அனுபவிக்கிறோம்? இந்த ஸ்தூல சரீரத்தினால்தான் அனுபவிக்கிறோம். சுகதுக்கங்கள், சீதோஷ்ணங்கள், அதுக்கப்புறம் மனசுல காதால கேட்கக்கூடியதான வார்த்தைகள், கண்ணால பார்க்கக்கூடியதான பொருள்கள், இவைகள்னால அல்லவா நமக்கு சுகதுக்கம் வருது. ஆகையால் சுகதுக்கம் நமக்கு வரணுமையானால் முதல்ல என்ன வேணும்? ஸ்தூல சரீரம் வேணும். அதனாலதான் அவாவாளுக்கு அந்தந்த சுகதுக்கங்களை அனுபவித்ததுக்கு தக்கதான ஸ்தூல சரீரம் கொடுத்துருக்க பகவான். டாக்டர்கிட்ட என்னால தாங்க முடியாத தலைவலியும் தாங்க முடியாத போல எப்படி உயிரோட இருக்க, எவ்வளவு தலைவலி உங்களுக்கு வரணுமோ அதை தாங்கக்கூடியதான சரீரம் தான் உங்களுக்கு வந்திருக்க. டாக்டர்கிட்ட போனா பிஎம்ஐ டாக்டர் அதை இதுங்கிற பார்த்தீங்களா என்ன சொல்றான்? உன்னால தாங்க முடியும், நீ இந்த பாபம் பண்ணிருக்க, இந்த துன்பத்தை நீ அனுபவிக்கணும், ஆனா அனுபவிக்கிறதுக்கு தகுந்த சரீரம் கொடுத்துருக்க. ஆகையால் எப்பொழுதுமே நமக்கு தாங்க முடியாதே பணம் போறதே ஒன்றும் போகாது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் இருக்கு. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்னு சரீரத்துல துன்பம் வரும் பொழுது பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம காரியத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் வழி. ஆகையால் பிரச்சோதன லட்சணத்து ததனுட்டாயினாச்சு தாரதமியம் கம்யதே ஏவம் அவித்யாதி தோஷவதாம் கர்ம தாரதமிய நிமித்தம் சரீர உபாதான பூர்வகம் அவாவாளுக்கு ஒரு சரீரம் கொடுத்திருக்கு. அதுக்கு தக்கவாறு சுக துக்க தாரதமியம், சில பேருக்கு அதிகமான சுகம், சில பேருக்கு குறைச்சலான சுகம், சில பேருக்கு அதிகமான துக்கம், மற்ற சில பேருக்கு குறைச்சலான துக்கம், இப்படி தாரதமியம். இதான் சம்சாரம்ங்கிறது. எல்லாரும் மனுஷாள் தான், ஆனா ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இல்ல, ஒரு சமயம் மாதிரி ஒரு சமயம் இல்ல. ஒருத்தருக்கு வந்தா சுகம் எக்கச்சக்கமா வருது, ஒருத்தருக்கு வந்தா வந்தேன்னு சொல்றது அவ்வளவுதான். சுக்கரதசைன்னா சுக்கரதசை 20 வருஷத்துல ஏதோ ஒரு நாள் சந்தோஷமா இருப்பான். சில பேருக்கு சுக்கரதசை வந்து முதல்ல இருந்து கடைசி பின்னால ஒரு 5 வருஷம் கூட சௌக்கியமா இருக்கான். ஒன்றும் சொல்ல முடியாது உங்களால. காரணம் என்ன? அவனவன் பண்ணினதான ஜன்மாந்தரத்துல பண்ணினதான சுக துக்கங்கள் அது எப்படி பழுக்கிறதோ அதுக்கு தக்கவாறு. ஏவம் சுகதுக்க தாரதமியம் அனித்யம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கணும், எப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான துன்பமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். இந்த துக்கம் இவ்வளவுதானா, இந்த துக்கம் இவ்வளவுதானா, எனக்கு இனிமேல வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு எந்த சுகமா இருந்தாலும் எந்த துக்கமா இருந்தாலும் அது அனித்தியமானது. ஒரு நாளைக்கு இது போயிடும், க்ஷயமா இருக்கலாம் அப்படின்னு ஏசி ஜீவந்த ஆனந்தம் நரம் வர்ஷதாதி. நாளைக்கு சுகம் வரும் வருங்கிற எண்ணத்துல தானே வாழறான். நிச்சயமா சுகம் வரும். அதே மாதிரியே துன்பம் வருதுன்னா துன்பம் ஒரு நாளைக்கு போகத்தான் போகும். இப்படியே இருக்காது கடைசி வரைக்கும். ஏன்னா இந்த சரீரம் கர்மாவனால வந்தது, அந்த கர்மா மாறிட்டு இருக்கக்கூடியது. ஆகையால் கர்மாவனால வரக்கூடியதான பலம் எதுவா இருந்தாலும் அது அனித்யம். அப்படி சம்சார சுக துக்க தாரதமியம் அனித்யம் சம்சார ரூபம் ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்தம். இது எப்படி வேதங்கள்ல சொல்லியிருக்க, ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்க, லாஜிக்கும் இதுதான் சொல்றதுன்னு. ததாச ஸ்ருதி சொல்றேன். எங்க சொல்லியிருக்கேன்? நகவை ததீதப்ரியா பிரியோரபாதிரப்தி இது யதாவர்ணிகம் சம்சார ரூபம் அனுவததி. நகவை சரீரஸ்ய சரீரம் இருக்கிற பர்யந்தம் சரீரத்துடன் கூடி இருக்கிறவனுக்கு பிரியா பிரியோ அபஹதி நாஸ்தி. இன்ப துன்பங்களை விட்டு விடுதலை கிடையாது. சரீரம் இருக்கிற பர்யந்தம்
பர்யந்தம் சுகமாவோ துக்கமாவோ இருந்துட்டு தான் இருக்கணும். இதுக்கு சுகமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படின்னு கல்லாட்டம் உங்களால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சுகம் இருந்துட்டு தான் இருக்கும், துக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். எது வரைக்கும் சரீரம் இருக்கிற பரியந்தம். சரீரம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் சுகமும் துக்கமும் இருக்கத்தான் இருக்கும். நாவை சசரீரஸ்ய தேகேந்திரியாதிகளில் நான் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர பரியந்தம் அவனுக்கு பிரிய அப்பிரியோ, பிரியம்னா சுகம் அப்பிரியம்னா துன்பம், இன்ப துன்பங்களை விட்டு அபகந்தையே நாஸ்தி ஒரு நாளும் விடுதலை கிடையாது. ஆகையால் சரீரம் இருக்கிற பரியந்தம் ஏதாவது ஒரு சுகம் ஏதாவது சுகம் இருக்கத்தான் இருக்கும். இது யதாவர்ணிதம் சம்சார ரூபம். கீழே நான் சொன்னதான சம்சாரத்தை அனுவததி சொல்லிருக்க ஸ்ருதி. ஆகையால் லோகத்துல இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களை பற்றி வேதமும் சொல்லியிருக்கு. அதே போல அதரீரம் பாவதந்தம் ந பிரியா பிரியே ஸ்ருததா. அதரீரம் பாவதந்தம் யாருக்கு சரீரத்தில் அபிமானம் இல்லையோ, யாருக்கு சரீரம் இல்லையோ அவளை ந பிரியா பிரியே ஸ்ருததா சுகதுக்கங்கள் இன்ப துன்பங்கள் தொடுவதில்லை. ஆயம் சரீரம் இருக்கிற பரியந்தம் இன்பமோ துன்பமோ இருக்கு. சரீரம் இல்ல, சரீரத்துல அபிமானம் இல்ல, இன்பமோ துன்பமோ உங்களை ஒன்றும் பண்ணல. தூங்குறப்ப நீங்க இது என் சரீரம்னு நினைக்கல. அப்ப இன்பமோ துன்பமோ இருக்கா? இல்ல. அதே மாதிரி சரீரமே இல்லைன்னா சுகதுக்கங்கள் இல்ல. சுகதுக்கங்கள் எப்ப வரும்? சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருந்தால்தான் வரும். அதான் சொல்ற அசரீரம் பாவதந்தம் ந பிரியா பிரியே சுகதுக்கங்கள் ந பிரகதா தொடுவதில்லை. இது பிரிய அப்பிரிய ஸ்பர்சன பிரதிஷேதாது. பிரிய அப்பிரிய சுகதுக்கங்கள் இவனை ஒட்டுவதில்லை. ஒட்டுவதை நிராகரணம் பண்ணினத்தினால் சோதனா லட்சண தர்ம காரியத்துவம் மோட்சாக்கிய அசரீரஸ்ய பிரதிஷ்யதே. இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? சரீரம் இருந்தா சுகதுக்கம் உண்டு, சரீரத்துல சம்பந்தம் இல்லைன்னா சுகதுக்கம் இல்லை. சரி, இந்த சுகதுக்கங்கள் எப்படி வருது? சோதனா லட்சணமான தர்மத்தினால புண்ணிய பாவங்கள்னால சுகதுக்கம் வருது. மோட்சம்ங்கிறது என்னது? மோட்சம்ங்கிறது அசரீரத்துவம், சரீர சம்பந்தம் இல்லாமல் இருத்தல். மோட்சத்துல சரீரம் கிடையாது. 14 புவனங்கள்ல எங்க இருந்தாலும் சரீரம் உண்டு, அந்தந்த ஊருக்கு தக்கதான ஒரு சரீரம். ஆனா மோட்சத்துல சரீரம் இல்லை. அதான் ஊர்வமோதவதாகம் அஸ்வத்தம் பிராபுரவ்யம் சந்தாம் சியஸ்ய வர்ணானி யத்தம் வேத வேதவிது அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் 14 உலகங்கள்ல எங்க இருந்தாலும் அந்தந்த ஊருக்கு தக்கதான சரீரம். ஆனால் மோட்சத்துல என்ன சரீரமே கிடையாது. அது என்னச்சு? இந்த இதனுடைய காரணமான ஆத்மஸ்வரூபத்துல ஒரு ஸ்வரூபமும் கிடையாது. ரூபமத்தியே ததோபனலபியதே. அந்த ரூபம் இன்னதுன்னு தெரியாது. நான் தோ நகாதர் நக சம்பிரதேஷ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே விதமா மோட்சத்துல சரீரம் இல்லை. சரீரம் இருந்தால்தான் சுகதுக்கம். அந்த சுகதுக்கம் எதனால வந்து தர்மா தர்மங்கள்னால வருது. அந்த தர்மா தர்மங்கள் எதனால பண்ணினேன்? கர்மாவனால பண்ணி. அந்த கர்மா எப்படி இருக்கு? சாரீரிகம் வாச்சிகம் மானசிகம். இப்படிப்பட்டதான கர்மாக்களை பண்ணினேனால் உங்களுக்கு மேக்சிமம் சுகதுக்கம் வரும். அந்த சுகதுக்கங்களும் எப்படிப்பட்டது? சரீரத்தினால் அனுபவிக்கக்கூடியதான சுகதுக்கம். ஆனா மோட்சத்துல தான் சரீரம் இல்ல. இப்ப ஜீவன் முக்தியை பத்தி பேசல, மோட்சத்தை பத்தி பேசணும். அந்த மோட்சத்துல வகைகள் என்னங்கிறப்ப ஜீவன் முக்தி வரும். இப்ப விஜய முக்தியை வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்ப விவகாரம் என்னன்னு, அந்த மோட்சத்துல சரீரம் என்கிறது கிடையாது. சரீரம் இல்லைன்னா சுகதுக்கம் இல்லை. சுகதுக்கம் இல்லைன்னா சுகதுக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணியா புண்ணியங்கள் இல்லை. புண்ணியா புண்ணியங்கள் இல்லைன்னா அந்த புண்ணியா புண்ணியங்கள் எதனால வந்திருக்கோ அந்த கர்மா இல்லை. ஆகையால் கர்மாவனால மோட்சம் வர. இவ்வளவு தூரம் நம்ம சொன்னது என்ன? விவகாரம் எதற்காக இப்படி எல்லாம் சொன்னா, கர்மாவனால மோட்சம் வரணுமே கேட்டேன். கர்மாவனால புண்ணிய பாபம் தானப்பா வரும். புண்ணிய பாபத்தினால் நமக்கு சுகதுக்கம் வரும்.
சுகதுக்கமானது சரீரம் இருந்தா தான் அனுபவிப்பேள். அதுக்காகத்தான் 7 லோகங்கள்ல பூலோகத்துக்கு மேல சத்தியம் எனக்கூடியதான லோகங்களோ, இதுக்கு கீழே இருக்கக்கூடியதான அதல விதல தராதல மகாதல பாதாளாதி லோகங்கள்லயோ பாம்பு சரீரம் தேடு சரீரம் ஆரம்பிச்சு யக்ஷ கந்தர்வ கிண்ணற கிம்புருஷாதி சரீரங்களோ தேவதைகளுடைய சரீரமோ எந்த சரீரம் வந்தாலும் சுகமும் துக்கமும் உண்டு. அதுல வித்தியாசம் என்ன? கீழே போக போக துக்கம் 99%, சுகம் 1%. பிரம்மலோகத்துக்கு பாத்தீங்கன்னா சுகம் 99%, கொஞ்சம் துக்கம். இப்ப விவகாரம் என்ன? இப்படித்தான் வித்தியாசமே தவிர சுகதுக்கங்களே இல்லாத நிலை கிடையாது. சுகதுக்கங்களே இல்லாத நிலை வரணும்னா சரீரம் இல்லாம இருக்கணும். சரீரம் இல்லாம இருக்கணுமே புண்ணிய பாவங்கள் இருக்கப்படாது. ஏன்னா புண்ணியத்தினால்தான் புண்ணிய பாவங்கள்லாம் சரீரம் வந்து புண்ணிய பாவங்கள் இல்லைன்னா கர்மா இருக்கப்படாது. ஆகையால் கர்மாவை பண்ணினவாளுக்கு சரீரம் உண்டு, சம்சாரம் உண்டு. கர்மா இல்லைன்னா மோட்சம் இருக்கிறவாளுக்கு சரீரம் இல்லை, கர்மா இல்லை அப்படின்னு. இது பிரியா பிரிய பிரதிஷேத சோதனாலட்சண தர்ம காரியத்துவம் மோட்சாக்கிய அசரீரஸ்ய பிரதிஷித்தியதே. கர்ம காரியத்துவம் தர்ம காரியத்துவம் பிரதிஷித்தியதே. மோட்சம் எனக்கூடியதான சரீரம் இல்லாத நிலையில் தர்ம காரியம் புண்ணிய பாவங்கள்னால நடக்காதுன்னு சொல்லும். தர்ம காரியத்வேஹி பிரியா பிரிய ஸ்பர்சன பிரதிஷேதா நோபபத்யதே. தர்ம காரியேகி தர்மத்தின் மோட்சமும் கர்மாவனால ஏற்பட்டிருக்கமையானால் பிரியா பிரிய ஸ்பர்சன பிரதிஷேதா அங்கே சுகதுக்கங்கள் உங்களை தொடுவதில்லை என்று சொல்ல முடியாது. என்ன கர்மாவை பண்ணினா அந்த கர்மா என்ன கொடுக்கும்? ஒண்ணு சுகத்தையாவது கொடுக்கும், துன்பத்தையாவது கொடுக்கும். புண்ணிய கர்மாவா இருந்தா சுகத்தை கொடுக்கும், பாவ கர்மாவா இருந்தா துன்பத்தை கொடுக்கும். மோட்சமும் தர்மத்தினால வந்திருக்கமே ஆனால் கர்மாவனால வந்திருக்கமே ஆனால் சுகமோ துக்கமோ ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணும். மோட்சத்துல சுகமும் இல்ல துன்பமும் இல்ல. சுகம் இல்லாத மோட்சம் எங்களுக்கு என்னன்னு கேட்கிறேடா. இந்த சுகம் இல்ல, மோட்சத்துல இருக்கக்கூடிய சுகம் வேற. அது நிம்மதி, ஹாப்பினஸ் இல்ல, அது நிம்மதி. அது தர்ம காரியத்வே அதுதானே, அது கர்ம யோகம். கர்மாவை பண்ணி அந்த கர்மாவை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுன்னு சொல்ற. சித்த சுத்தி வருவதற்காக சித்த சுத்தி வந்து வேதாந்த ஞானம் வந்து அதுக்கப்புறம் கர்மாக்கள்லாம் விட்டு ஆத்ம சாட்சா்காரம் வந்த பிறகு வரக்கூடியதான மோட்சத்தை பத்தி இப்படி பேசுறேன். அது முதல் படிக்கிட்ட நீங்க சொல்றது சித்த சுத்தியை கொடுங்கிறது. இங்க ஞானம் வந்து யாருக்கு மோட்சம் வந்திருக்கோ அவனை பத்தி நம்ம பேசுறோம். அந்த மோட்சமானது கர்மாவனாலே, கர்மாவுடைய பலம் இல்லை. அப்படி கர்ம காரியத்வேகி கர்ம காரியமாக கர்மாவனால உண்டாகுமே ஆனால் மோட்சமானது பிரியா பிரிய ஸ்பர்சன பிரதிஷேதா. மோட்சத்தில் சுகதுக்கம் இவனை ஒட்டுவதில்லை என்று சொன்னது சரியாது. ஒருத்தன் சொன்னா இப்படி இருக்கட்டும் சார், அசரீரம் சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு கர்மாவனுடைய பலமா வச்சுப்போமே. கர்மாவனுடைய பலம்னா என்ன சொல்றேன்? புண்ணியமோ பாபமோ இருக்கணும். அந்த புண்ணிய பாபங்கள்லாம் சுகம் துக்கம் வரணும். அது சரீரத்தினால் அனுபவிக்க முடியும். ஆகையால் கர்மாவை பண்ணினா சரீரம் வரும் அப்படிங்கிற. எல்லா கர்மாவும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மா பண்ணினா உமக்கு சரீரம் வராத கர்மாவா இருக்கட்டுமே. அசரீரத்துவமேவ தர்ம காரியம். தர்ம காரியம் இது சரீரம் இல்லாமல் இருத்தலே ஒரு கர்மாவனுடைய ஒரு தர்மத்தினுடைய காரியமா இருக்கட்டுமே அப்படின்னா சத்திய ஸ்வாபாவிகத்வாது. சரீரம் இல்லாம இருக்கிறதுங்கிறது நேச்சுரல் ஸ்டேட். அது ஒரு செயலால வருவதில்லை. செயலால வருவது ஆர்டிபிஷியல் ஸ்டேட். அது என்ன? அப்பப்போ புதுசா வர வேண்டியது. ஒரு கர்மா பண்ணினேன் அதனால வந்திருக்குன்னா உன்னால இல்லாம இருக்கிறது வந்தாதான் கர்ம காரியம். எப்பொழுதும் இருக்கிறது வந்ததுன்னு வருமா? வர. ஆயால் அசரீரத்துவங்கிறது நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்றது. சத்திய ஸ்வாபாவிகத்வாத் எங்க சொல்றது? அசரீரம் சரீரேஷோ அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வாதீனோ ந சோசதே. அசரீரம் சரீரேஷோ சரீரம் இருக்கக்கூடியதான எல்லோரிடத்திலையும்
அத்தனை பேரிடத்திலையும் அசரீரம் சரீரேஷு அவர் உள்ள இருக்கார், ஆனா அவருக்கு சரீரம் இல்லை. பரமாத்மா இருக்காரா, நமக்குள்ளேயே இருக்கார், எல்லோருள்ளயும் இருக்கார், எல்லா பிராணிகளுக்குள்ளயும் இருக்கார், எல்லா பிராணிகளுக்கும் சரீரம் இருக்கு. ஆனா சரீரம் இருக்கிறவாளுக்குள்ள இருக்கிற அவருக்கு தனியா சரீரம் இல்லை. நமக்குள்ள இருக்கார், எனக்கு சரீரம் இருக்கு, எனக்குள்ள அவர் இருக்கார், ஆனா அவருக்கு சரீரம் இல்லை. எப்படி சார்? அசரீரம் சரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம். நம்ம அனவஸ்தாலா இருக்கோம். என்னடா ஒரு இடத்துல நிக்கல பாருங்க, காலம்பழம் இங்க போறோம் அங்கே போறோம், அது பண்றோம் இது பண்றோம், எதை பண்ணினா எது வருமோங்கிற எண்ணத்திலேயே இருக்கமே தவிர நிம்மதியா இருக்கும்னு சொல்றா முடியாது. மனுஷன் நகிக்காது கணமப்பி ஜாது கர்மக்கிறது வெறுமன உட்கார இவருக்கு தெரியாது. ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், நோண்டே இருக்கணும், அதுதான் அவருடைய சுபாவம். ஆனா இவருக்குள்ள அவர் இருக்காரு சார், அவர் ஒண்ணும் பண்றதில்லை. அனவஸ்தேஷம் மகாந்தம் விபுமாத்மானம். எஞ்சான் உடம்புக்குள்ள இருந்த நம்ம இருந்தாலும், நமக்குள்ள அவர் இருந்தாலும், அவர் மகாந்தம் ரொம்ப பெரியவர், விபு ஆகாத மாதிரி இருக்கிறவர். இப்படிப்பட்டதான ஆத்மாவை அறிந்து அப்படின்னு சரீரத்துக்குள்ள இருந்த போதிலும் சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கார். அப்ப அவருக்கு சரீரம் இல்லைன்னு நான் சொல்லியோ, எனக்கு என்ன சரீரம், உள்ள இருக்கிற அவருக்கு சரீரம் இல்லை. ஆயால் சரீரம் இல்லாதுங்கிறது ஆத்மாவுக்கு சுவாபாவிகம். அதோட மட்டுமல்ல, அப்ராணோ யவனோ சுப்ரா, அவருக்கு பிராணம் இல்லை, அவருக்கு மனசு இல்லை. மனசு பிராணம் யாருக்கு? நமக்கு. மனசு இருக்கிறதுனால காலம் எழுந்து தொந்தரவுகள், கவலைகள், சோகம், மோகம் இந்த மனசு பண்றது. பிராணம் என்ன பண்றதுன்னு காலம் எழுந்ததுமே ஏதாவது ஒண்ணு வேணும். பிரேக்பாஸ்ட் வேணும், மத்தியானம் டிஃபன் வேணும், ஆகாரம் வேணும், ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே இருக்க பத்தில இந்த பிராணம் பண்ற வேலை. இந்த பிராணமும் மனசும் யாருக்கு சேர்ந்தது? உங்களுக்கு சேர்ந்தது. உங்களுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு அப்ராணோ யமனா சுப்ரோ யட்டரப்பர அப்படின்னு சொல்றது. இத்தியாதி ஸ்ருதித்யா ஏவம். ஆயால் அசரீரத்துவம்ங்கிறது சுவாபாவிகம், கர்மாவனால வரக்கூடியதில்லை. கர்மாவனால வந்தா அதனால சுகதுக்கம். அந்த சுகதுக்கமானது சரீரத்தினால் அனுபவிக்க முடியும். அந்த சரீரமானது இருக்கணும். மோட்சத்துல சரீரம் இல்லை. ஆகையால் மோட்சமானது கர்மகாரியம் ஆக முடியாது. கர்மாவனால் மோட்சம் வருது நினைக்காதியும். அதையேவா ஆகையால் அனுஷ்டேய கர்ம பல விலட்சணம் மோட்சாக்கியம் அசரீரத்துவம் நித்தியம் இது சித்தம். அதையேவ ஆகையால் அனுஷ்டேய கர்ம பல விலட்சணம். நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான யாதாதர கர்ம பலங்கள் உண்டோ, இந்த கர்ம பலங்களுக்கு அனுஷ்டயமா நீங்க அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான கர்மாவுக்கு பலம் என்ன சார்? ஸ்வர்கலோகம், இந்திரலோகம், யமலோகம், வருணலோகம், இப்படி பல லோகங்கள். பிரம்மலோகமும் வச்சுங்களேன். அஸ்வமேத யாகாதிகள்லாம் பண்ணினா பிரம்மலோகம்னு சொல்றது இருக்கட்டும். அதே போலயே கெட்ட கர்மாக்களை பண்ணினா என்ன? மரக்கொடியா பிறக்கிறது, பாம்பு தேலா பிறக்கிறது, பூத பிரேதமா பிறக்கிறது, பாம்பாக கீழ லோகத்துல நாகலோகங்கள்ல பிறக்கிறது, இப்படிப்பட்டதான லோகங்கள்லாம் உண்டா. நீங்க எந்த கர்மா பண்ணேன்னா அந்த கர்மா பலத்துக்கு தக்க மாதிரி அந்தந்த சரீரம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த சரீரத்தினால சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன். மோட்சமா சரீரம் இல்லாத நிலை. சரீரம் இல்லைன்னா கர்மாவனால வராது. அப்ப அது எதனாலதான் வரும் அது அப்புறம் சொல்றேன். கர்ம காரியம் இல்லை, விவகாரம் கர்ம காரியம் இல்லை. எப்ப கர்ம காரியம் இல்லைன்னா ஒரு செயலை பண்ணி அதனால வரக்கூடியது இல்லைன்னு சொன்னா அது நித்தியம் மோட்சம். மற்றதெல்லாம் அனித்தியம். ஸ்வர்கலோகத்துக்கு போதே இருக்கட்டும், கைலாசத்துக்கு போதே இருக்கட்டும், வைகுண்டத்துக்கு போதே ரைட். ஆனா என்ன ஆச்சுன்னா மகாபிரளயமானவரும் மறுபடியும் இறங்கி வர வேண்டியதுதான். எத்தனை நாள் அங்க இருந்தாலும் மகாபிரளயமான பிறகு பிரம்மலோகமே அழிஞ்ச பிறகு அப்ப என்னாச்சு? மறுபடியும் அவிஜயிலிருந்து வர வேண்டியதுதான். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ரகா பரிதேவன. அழுதுட்ட பிரயோஜனம். ஏதோ இன்னைக்கு போறாரு அப்படியே சொர்க்கலோகத்துல பிரம்மலோகத்துல கொஞ்ச நாள்
எப்படி எதை அடைஞ்சாலும் சரி இறங்கி வர வேண்டியதுதான் ஒரு நாளைக்கு. அதனால அதெல்லாம் அனித்தியம். கர்ம காரியம் அனித்தியம். நித்தியமா இருக்கிறது மோட்சம். அதனால மோட்சமானது ஒரு செயலை பண்ணி அசுமேதேகம் பண்ணினேன் சார் எனக்கு மோட்சம், சோமயாகம் குடிச்சேன் சார், சோமரசம் குடிச்சேன் சார் எனக்கு மோட்சம், இதெல்லாம் கதை கிடையாது. மோட்சம்ங்கிறது அது வேற, உங்க கர்மாவனால வர. ஆகையா கர்மாவுக்கு அங்கமாக பிரம்மத்தை உபதேசம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா இது சரியில்லை. நம்ம எங்க இருக்கோம்னு பாக்கணும். ஏதோ ஒரு மணி நேரம் பேசிட்டு எங்கேயோ நடுவில் விட்டார் சார், காட்டுல எங்க இல்ல. விவகாரம் என்ன, பிரம்மமானது வேதத்தினால் இண்டிபெண்டாக சொல்லப்படுகிறதே தவிர கர்மாவுக்கு அங்கமாகவோ உபாசனத்துக்கு அங்கமாகவோ சொல்லவில்லை அப்படின்னு தீர்மானம். இப்படி சொல்றான் சார். நிச்சயமான பதார்த்தங்கள்னு சொல்ற மோட்சம் நிச்சயம்ங்கிறேன். சிலதெல்லாம் நிச்சயத்திலேயே சிலது இருக்க வகைகள் இருக்கு. என்னென்ன, சிலது பர்மனன்ட்னு பேரு, சிலது அப்பியர்ஸ் டு பி பர்மனன்ட். எப்படின்னு, கங்கையில ஜலம் இருந்துட்டே இருக்குங்கிறான். இது கரெக்ட் தானே? கங்கையில ஜலம் இருக்குங்கிறது கரெக்ட். ஆனா இப்ப நீங்க பார்த்த ஜலமே அங்கே இருக்கா? இல்ல. இந்த ஜலமானது இங்க பார்த்த அடுத்த செகண்ட் ஒரு 10 அடிக்கு முன்னால போயிடுது. இப்ப இங்கேயும் ஜலம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த ஜலமும் அங்கே போயிடுது, இங்க வேற ஜலம். ஆனா அனாதி காலமா கங்கையில ஜலம் ஓடிண்டே இருக்கு. அதனால ஜலம் பர்மனன்ட் சொல்லிடும். இதுக்கு பரிணாமி நித்தியம், எவர் சேஞ்சிங் பட் கண்டினியூஸ் டு பி தி சேம். அதான் வித்தியாசம். பர்மனன்ட் சொன்னா ஒன்னதான் இருக்கு. ஆனா பரிணாம நித்தியம்னா அனதர் வெரைட்டி. அது எப்படின்னா அது நித்தியமாக காணப்படுகிறது, ஆனாலும் நித்தியம் இல்லை சார். அதுக்குள்ள ஒரு மாறுதல் இருக்கு, இன்டர்னலா ஒரு வித்தியாசம் இருக்கு. எங்க மோட்சம் என்னென்ன, அது மாறாது, இன்டர்னலா அதுல ஒரு சேஞ்சும் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு நித்தியம் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் லோகத்துல நம்ம இவ்வளவு பேரு பர்மனன்ட் நினைச்சிட்டு இருக்கோம். பர்மனண்டா இருந்தாலும் அதுல ஒரு மாறுதலும் இல்லாதான ஒரு பர்மனன்ட் கூட்டத்துல நிச்சயம் இருக்கு. அப்படி இருக்குன்னு சொல்ல போற மேல இதை நாளைக்கு கவனிப்போம். நாளைக்கே மங்கள பாடம்.